அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்போது அஷ்டமி திதி காலை 8:19 வரை, அதற்கு மேல் நவமி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். சந்திராஷ்டமம் 11:45 வரை துளாராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம், அதாவது 10:30 12 வரை. யமகண்டம் சாயங்காலம் 3 4:30 வரை. நல்ல நேரம் காலையில் 9 to 10, 12 to 1, சாயங்காலம் 4:30 5:30 வரை. இன்றைக்கி போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதாவது அணியக்கூடிய உடை நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது மஞ்சள், அதாவது மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் சம்பந்தப்பட்ட கலரு. அடுத்து இன்றைக்கி சாப்பிட வேண்டியது பருப்பு, தோரம்பருப்பு, அதாவது சாம்பார் அல்லது டால் எதுவும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிகள் செல்வோம். இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம். ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் வீடு வாகன நில யோகம் இல்லாதவர். அதே மாதிரி புத்திர புத்திரிகளால் மனம் சஞ்சலம் அடைபவர். அவங்கள பற்றின பிரச்சனை தான் எப்படும் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும். மனதுக்கு இசைந்த ஒத்துப்போகக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற சுகத்தை நன்கு அனுபவிப்பவர். எதிரிகளை வெல்லும் திறன் படைத்தவர். அதே சமயம் தந்தையாலும் தாயாதியராலும் ஆதாயம் அடையாதவராக இருப்பார். அதே மாதிரி அரசாங்க உதவிகளை கூட பெற முடியாமல் போய்விடும். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த சர்வீஸில் இருப்பவர்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகின்றது. கடன் தொல்லை கட்டுக்கு அடங்கியே இருக்கும். பகைவர்களால் கூட நன்மையே கிடைக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. தொழிலில் புதிய புதிய ஐடியாவை செலுத்தி ஐடியா மூலம் முன்னேற்றம் உண்டாக போகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவும் சொத்து சேர்க்கையும் உண்டாக போகிறது. மக்களால் மகிழ்ச்சியே கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்கள் உதவியாக சப்போர்ட்டிவாக தான் இருக்கின்றார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். தொழிலில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. பணச்செலவு சற்று அதிகமாகிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கையும் உண்டாகின்றன. அன்னையின் உடல்நிலை கூட நன்றாகவே இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஓரளவு முன்னேற்றம். கடன் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. இயலாதவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அடுத்து கடகராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கிறது. பணப்புழக்கம் மொத்தம் கொஞ்சம் டைட்டாகத்தான் இருக்கிறது. குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். அந்த சூழ்நிலை அவ்வாறு அமைகின்றது. அந்த வீட்டு வாடகை, தோட்டத்தில் குத்தை கொட்ட பணம் முதலியவை சரியாக சேர்வதில்லை. அடுத்து சிம்மராசி. எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகின்றது. குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்து வந்தது, அது நீங்கி விடுகின்றன. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டினாலும் காப்பாற்றி விடுகின்றீர்கள். புதிய வீடு வாகனம் வாங்க முயற்சி செய்கின்றீர்கள்.
மாணவர்களுக்கு கல்வி நன்றாக வருகின்றது. அன்னையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் மீது நல்லபிப்பிராயமே கொள்கிறார்கள். உங்களது முயற்சி வெற்றி கிடைக்கின்றது. முயற்சி வெற்றியை நோக்கி பிரயாணிக்கின்றது. சகோதரர்கள் கூட நல்ல நிலைமைக்கு வருகின்றார்கள். நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. செலவுகள் அதிகம் ஏற்பட்டாலும் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம், அதாவது 11:45 வரை. அப்போ மத்தியானம் வரை சற்று எச்சரிக்கையாக இருங்கள். அதற்கு மேல் குடும்பத்தில் ஒரு குதூகலம் நிறைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. ஓரளவு லாபம் சேர்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி பகல் 11:45 உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். தூரம் சின்ன சின்ன பிரயாணம் என்றால் தவிர்க்க முடியாது. தூர பிரயாணம் என்றால் மேக்சிமம் தவிர்த்து விடவும். கொடுக்கல் வாங்கல் கூட அதிகம் வைத்து கொள்ள வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்தில் நல்ல பெயரும் மன திருப்தியும் கிடைக்கிறது. ஊதிய உயர்வு மாத்திரம் எதிர்பார்த்த அளவு இல்லை. சுபகாரிய செலவுகள் காத்திருக்கின்றன. புதிய காலணிகள், ஆடம்பர பொருட்கள், பெர்ஃப்யூம் போன்றவற்றை வாங்குகின்றீர்கள். புதிய தொழில் முயற்சியில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து மகரம். எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு அது பற்றிய பாசிட்டிவ் செய்தி சேர்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே செல்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம். அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட் படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவர் போன்றவர்களுக்கு, அந்த துறையில் உள்ளவங்களுக்கு புதிய ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு ரூட், அதை என்ன சொல்ல முடியும், ஒரு நாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்டு கிடைக்கின்றது. உத்தியோகம் தேடி தேடி களைப்புற்றவர்களுக்கு நல்ல செய்தி சேர்கின்றது. செலவுகள் நல்ல காரியங்களுக்காகவே நடக்கின்றன. அடுத்து மீனம். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபம். நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடு, திருமணம் முடிவாகிறது, செட்டில் ஆகிறது. வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் கூடி வருகின்றது. தகப்பனாரின் உடல்நிலை நன்றாக இருக்கின்றது. வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி நற்பெயர் கிடைக்கின்றது. பணவரவு திருப்தி. பிரயாணத்தின் மூலம் நல்ல பலன்களே கிடைக்கின்றன. அன்பர்களே, நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்த நிகழ்ச்சி தற்காலிக கிரக அமைப்பை பற்றி இன்றைய பலன்களை சொல்வது. உங்களது ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக அலசி ஆராய வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.